ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பிரெட் கஸ்டர்ட் புடிங் தான் செய்து காட்ட போகிறேன். இது ஒரு டெசர்ட் உண்டு. நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். வெயில் காலங்களில் நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல. இது நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு டெசர்ட்னு சொல்லலாம். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு நான் வீடியோ செய்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெசர்ட் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இந்த டெசர்ட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு 50 ml வார்ம் மில்க் எடுத்திருக்கேன், இளம் சூடான மில்க். அதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது 1.5 மேசக்கரண்டி கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதை கரைச்சி எடுத்துட்டு தான் இப்போ நாம பாலை விட்டு செய்ய வேணும். இதை வச்சுட்டு இப்போ செய்யறதுக்கு ஒரு சட்டி ஒன்று எடுத்திருக்கிறேன். ஒரு அடிக்கனமான சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் 500 ml மில்க் எடுத்துக்கல, திக் மில்க் எடுத்திருக்கிறேன். எடுத்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விடணும். முதல்ல இந்த 5 மினிட்ஸ்லையும் நீங்கள் ஒரு அகப்பையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்க பார்க்கும். மிக்ஸ் பண்ணி நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ண வேணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு டின் மில்க் விட்டுருக்கிறேன், 1 கப் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணுமெண்டா நீங்கள் 1.5 கப்பும் விடலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 மேசக்கரண்டி சீனி போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனியும் கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும், டேஸ்டாக வரும். அதுக்காக சீனி போடுறது. என்ன டின் மில்கில் இனிப்பு காணாமல் இருக்கும், அதனால சீனியும் சேர்த்துருக்கிறேன். இந்த சீனி வேணா மில்க் மைட் வேணும்னு சொன்னால் 1.5 கப் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி 2 கப் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் பாலில், அதை விடுங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதையும். இப்போ அப்படி கிண்டி கொண்டே இருக்கணும், கட்டி பிடிக்கும் அடியில். அப்படி கட்டிகள் பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், திக்காகி கொண்டே வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளேயே திக்காயிரும் பால். கன நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா போதும். இதோடு சேர்த்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கிறேன். இது விருப்பமாட்டா போடலாம், இல்லாட்டி விடலாம். இதுக்கு பதிலாக நீங்க ஏலக்காய் பவுடரும் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கலருக்காகவும் வாசத்துக்காகவும் போடுறது குங்குமப்பூ. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அளவுக்கு திக்கா வந்தோடனே இதை சைட்ல இறக்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பாதாம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இந்த பாதாம் பருப்பு சுடுதண்ணில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோல் இல்லாமல் எடுத்துட்டு ஒரு 50 கிராம் இருக்கும். கொஞ்சம் 50 ml தண்ணிக்கு பதிலாக பால் விடுங்க. பால் விட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் குறை அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம பிரெட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று செய்யணும். அப்போ அதுக்காகத்தான் இதை அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 4 துண்டு பான் எடுத்திருக்கிறேன். அது 4 துண்டு பான்லையும் சைட்டை வடிவ அடிக்கிட்டு சைட்டை கட் பண்ணி கொள்ளுங்க. 4 பக்கமும் வடிவா இந்த கரைகளை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கரைகளை தூக்கி குப்பையில போட்டுறாதீங்க. இதைத்தான் வச்சு நாம இந்த பாதாம் மிக்ஸோட சேர்த்து செய்ய போறோம், இந்த பிரெட்டுக்கு மேல வைக்கிறதுக்கு. அப்ப இதை நாம எடுத்து வச்சுக்கொள்ளணும். பாருங்க, வடிவா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது 4 பக்கம் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த டெசர்ட்டை செய்யறதுக்காக நாம ஒரு கண்ணாடி பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கிறேன் நான். உங்களுக்கு ரேயிலையும் நீங்க போட்டு செய்யலாம், உங்களுக்கு எதுல விருப்பமோ அப்படி அந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த பிரெட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஃபில்லிங் ஒன்று செய்யணும். அந்த பாதாம் பருப்புல தான் செய்ய போறோம், மறைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்ல. இப்போ அடுப்புல ஒரு பேன் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு அடுப்பை போட்டுட்டு அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட்டை போடுங்க. இப்போ நாம இந்த பிளெண்டர் கப்பில் அரைச்சோம்னா அதுக்குள்ள கொஞ்சம் இடுக்கும். அதுக்குள்ள தண்ணியை கொஞ்சம் விட்டு நல்லா கழுவிட்டு அதை ஊற்றிக்கொள்ளுங்க. அதை வெளியில ஊற்றாம இதுக்குள்ளேயே ஊற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு இந்த பாதாம் பேஸ்ட் அவியறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இதோட சேர்த்து ஒரு 50 ml மில்க்கும் விட போறேன். இப்போ மில்க்கும் விடுங்க, ஒரு 50 ml விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு ஏன்னா நமக்கு இந்த பாதாம் பேஸ்ட் கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வரணும், அதுக்காக தான். இப்போ ஒரு மேசக்கரண்டி சீனி போட்டிருக்கிறேன். அதோட ஒரு மேசக்கரண்டி டின் மில்கோட 2 மேசக்கரண்டி தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருக்கிறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த பாண்ட கரையெல்லாம் வெட்டி வச்சோம் தானே, அந்த கரைகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு இதோட சேர்க்க போறோம். பால் நல்லா கொதிச்சு வர நேரத்துல இந்த பிரெட் துண்டுகளை சேருங்க. அதோட
சேர்த்துட்டு நல்லா அந்த அகப்பையால நசிச்சுட்டு விடுங்க. அந்த பிரெட் வந்து இந்த பாலில் அவிஞ்சி கொஞ்சம் கூலாகி வரும். அப்போ நாம இந்த பிரெட்டை நைச்சு விடுங்க. உரமா கூலாக தேவையில்லை, ஒரு அளவுக்கு நைச்சு விட்டு கொள்ளுங்க. இந்த சூட்டுலயே அந்த பிரெட் எல்லாம் கரைஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். நீங்க அடி பிடிக்காத பாத்திரம் கொண்டு எடுத்து வச்சீங்கன்னா நல்லா செய்தீங்கன்னா நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த தண்ணியெல்லாம் வத்தி வந்துட்டுது. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன தேக்கரண்டியால விட்டுருக்கிறேன் கொஞ்சம். நீங்கள் இந்த நேரத்தில் வெனிலா தேவையில்லாட்டி நீங்கள் ஏலக்காய் பவுடரும் போடலாம். இப்போ கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டிருக்கிறோம் கலருக்காக. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எல்லாம் வத்தி நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஜெலோ கலரில் வந்துட்டுது. இதுதான் அதிர பதம். இப்போ வந்து இந்த பிரெட்டுக்கு மேலே ஃபில் பண்ணி விடுங்க. அந்த மிக்ஸை, அல்மண்ட் மிக்ஸை ரெண்டு பிரெட்லையும் நடுவில் நல்லா ஃபில் பண்ணி விடுங்க. இதுதான் அதில் டேஸ்ட். பிரெட் எடுத்து சாப்பிடக்குள்ள அது உள்ளுக்கு இருக்கிற அந்த ஸ்வீட்டும் கடிப்படக்குள்ள நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஃபங்க்ஷன் நேரத்திலேயோ இல்லை யாரும் விருந்தாளி வீட்டுக்கு வந்தாலோ இல்லை பண்டிகை காலங்கள்லையோ இப்படி செய்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வெயில் காலங்கள்ல இன்னும் நல்லா இருக்கும். பண்டிகை காலங்களுக்கு ஏற்ற ஒரு டெசர்ட் இது. இப்படி மேலேயும் பிரெட்டை வச்சு மூடிட்டு இப்போ நாம கஸ்டர்ட் மிக்ஸை வந்து அதுக்கு மேலே விட போகிறோம். அப்படியே ஃபுல்லா நான் செய்து அவ்வளவும் அளவா இருந்துச்சு, அவ்வளவையும் மேலே விட்டு கொள்ளுங்க. இப்போ வந்து கஸ்டர்ட் மிக்ஸ் எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே போடுங்க. ஆனால் அடித்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஒரு புடிங் வேறு. இல்லை நட்ஸ் மில்க் எல்லாம் போட்டு செய்கிற வடிவா சுகர் மட்டும்தான் தவிர்க்க வேண்டியது. ஆனால் இந்த டெசர்ட்டுக்கு சுகர் போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்படி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆற விட்டுட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துனுண்டா உங்களுக்கு டெசர்ட் ரெடி ஆயிடும். நீங்கள் இப்போ சர்வ் பண்ணி சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பண்டிகை காலங்களில் இதை செய்து பாருங்க, வீட்டில் செய்து பார்த்துட்டு அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்ட்டு. ஒரு பிளேட்ல ஒரு துண்டு எடுத்து வச்சு நீங்க கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது, அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா இருந்தது, வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியா இருந்தது. நீங்களும் செய்து பாருங்க, உங்களோட வீட்டுல நல்லா இருக்கும். இது ஒரே செய்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பண்டிகை காலங்கள்லயோ இல்லை உங்களுக்கு டெசர்ட் எப்போ தேவையோ அப்போ செய்து சாப்பிடுங்க. அது இனிப்புன்ற வடிவா ஒரே செய்து சாப்பிட வேணாம். நீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் ஆசை வந்தால் செய்து சாப்பிடலாம். செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.